நான் வகுப்புக்கு முன் கழிவறைக்கு செல்ல வேண்டும். அதை பாருங்கள். என்னிடம் டாலர்கள் உள்ளன. இங்கே அவை அற்புதமாக இருக்கின்றன. உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? மற்றும் எனக்கு இது கழிப்பறை காகிதம். சில வகை பிசை. இது அருவருப்பாக இருக்கிறது. இல்லை, ஐயோ, எனக்கு இது பிடிக்கவில்லை. ஓ, அந்த சத்தம் என்ன? என் கழிப்பறை வெடிக்கப் போகிறது. முடியாது. இல்லை 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 இல்லை, முழு கழிப்பறையும் அழுக்கு பிசின் மூடப்பட்டுள்ளது. அங்கேயே இரு. நாங்கள் யோசித்த அதிரடி காமெடி மிகவும் அருமையாக இருந்தது. அது தர முடியாது. எனக்கு பயமாக இருக்கிறது. இல்ல பெண்களே, அது தர அருமை. என்னை பாருங்கள். நான் இந்த கழிப்பறை நுரைமூற்றில் இருக்கிறேன். இது மிகவும் துர்நாற்றமாக உள்ளது. இல்லை, நிறுத்துங்கள் குண்டர்கள். உடனே கழிவறையை சுத்தம் செய்யுங்கள். இந்த குழப்பத்தை நீங்கள் செய்தீர்கள். நீங்கள் தான் இதை சுத்தம் செய்ய வேண்டும். ஐயோ, எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு வாந்தி வரப்போகிறது. ஐயோ, என் வாழ்க்கையில இதை ஒருபோதும் செய்யல. பார்த்தா எனக்கு வாந்தி வருது. நான் முடியாது. சிறப்பாக செய்யுங்கள் பெண்களே. நான் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். வகுப்புக்கு தாமதமாக வராதீர்கள். இந்த முறை பொம்மைக்கு சிறந்த உடையை உருவாக்க வேண்டும். யார் சிறந்த வேலை செய்கிறார்களோ அவர்களுக்கு சிறந்த மதிப்பெண் கிடைக்கும். அப்படியா? ஆரம்பிக்கலாம். நான் நினைக்கிறேன். நான் என்ன பெண்களா? என் பொம்மைக்கு தனிப்பட்ட அலங்கார மேசை இருக்கிறது. பெல்லா, எனக்கு தெரியும். இது எல்லாம் பொன்னாக இருக்கிறது. மேலும் அது அழகாக ஒளிர்கிறது. என் பொம்மைக்கு எல்லாமே விலை உயர்ந்தது பிடிக்கும். பட்லர், அவளின் முடி அலங்காரத்தை மாற்ற விரும்புகிறேன். மிகவும் சரி மேடம். நாங்கள் ஒரு பொன் கட்டையை உருக்குவோம். நான் ஒரு பர்னர் பயன்படுத்துகிறேன். இது நிச்சயமாக வேலை செய்கிறது. எங்கள் திரவ பொன் தயாராக உள்ளது. எனக்கு சில நிமிடங்கள் கொடுங்கள். போலா, இந்த முடி அலங்காரம் மிகவும் ஆடம்பரமாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் பொம்மைக்கு ஒரு சீப்பு தேடப் போகிறேன். ஓ, இதோ எவ்வளவு குளிர். காத்திரு. ஐயோ, அவளது முடி பிசு பிசுப்பான சதையில் மூடப்பட்டுள்ளது. மற்றொரு முறை அந்த பெண்கள் என்னை நகைக்கிறார்கள். நான் இதை சரி செய்ய வேண்டும். ஆனால் எப்படி? எனக்கு தெரியும். எல்லா முடியையும் வெட்டி விடலாம். கத்தரிக்கோலால் இதை எளிதாக செய்யலாம். நன்றா, முன்னேறுவோம். எனக்கு நூல் மற்றும் ஓசை தேவை. ஓ, கொஞ்சம் காத்திரு. இது அற்புதமாக இருக்கும். எனக்கு இது பிடிக்கும். மிகவும் குளிர். இந்த முடி மிகவும் மென்மையானது. பெண்களே, உங்களிடம் என்ன இருக்கிறது? என் பொம்மைக்கும் அழகான முடி இருக்கிறது. நான் அதை சீவ போகிறேன். அருமை. முன்னேறுவோம். அந்த நிறங்களை பாருங்கள். அதை என் பார்பியின் முடியில இணைக்கிறேன். வாவ், இப்ப அவ ரொம்ப அழகா இருக்கிறாள். இப்போது சில சுருட்டுகளை செய்யலாம். அருமோ, நான் முடித்து விட்டேன். காத்திரு, கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. நமக்கு ஒரு குளிர்ச்சியான உடை தேவை. இல்லை, இந்த உடை
எப்படி? நான் எதை தேர்வு செய்ய வேண்டும்? ஓ ஆம், இது சரியானது. என் பொம்மை மிகவும் அழகாக இருக்கிறது. எனக்கு ஒரு ஸ்டைலிஸ்ட் தேவை. ஓ, நீ இங்கேதான் இருக்கிறாய். என் பொம்மைக்கு சரியான உடையை தேர்ந்தெடு இப்போதே. ஓ சரியா ஓசிஸ், இது மிகவும் எளிய வேலை. பார்ப்போம். எனக்கு இங்கே பொன்னிற துணி இருக்கிறது. எல்லாம் விரைவில் முடிந்துவிடும். சரி, இதோ உங்களுக்கான சரியான உடை. அதுதான். ஆமாம், அவள் அழகாக இருக்கிறாள். ஓ, என் பொம்மைக்காக என்ன செய்யலாம்? நான் யோசிக்கிறேன். எனக்கு தெரியும், எனக்கு நிறைய வண்ணமயமான காகிதங்கள் இருக்கின்றன. நான் என் பொம்மையை வண்ணமயமான காகித துண்டுகளால் ஒட்டுவேன். முக்கியமானது வெவ்வேறு துண்டுகளை பயன்படுத்துவது. பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. இது மிகவும் சிறப்பு. நீங்கள் முடித்து விட்டீர்களா பெண்களே? உங்கள் பொம்மைகளை எனக்கு காண்பியுங்கள். பெல்லாவின் முதலில். வாவ், என்ன ஒரு அழகான ஃபேஷன் ஷோ. உடையும் அழகாக இருக்கிறது. பிளஸ் அது எனக்கு தெரியும். மற்றும் லிவின் பொம்மை. ஓ, அழகாக மினுகிறது. எனக்கு அந்த யோசனை பிடிச்சிருக்கிறது. இது ஒரு மட்டுமே. நன்றி. ஓ நன்றி. ஓ, இது மிகவும் நவீனமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கிறது. ஓ, என்ன நடக்கிறது? ஏய், அவள் மேல் தண்ணீர் ஊற்றாதீர்கள் பெண்களே. ஐயோ, உங்களுக்கு சீ கொடுத்தேன். நான் சோர்வாக இருக்கிறேன். எனக்கு மதிய உணவுக்கு மிகவும் சுவையான பர்கர் கிடைத்துள்ளது. என் தனிப்பட்ட சமையல்காரர் அதை எனக்காக செய்தார். சரி, என்ன? ஆம், எனக்கு ரோல்ஸ் பக்கமாக உள்ளது. இது சுவையாக உள்ளது. ஆனால் பாவம் ஜெஸ்கிட்டே எதுவும் இல்லை. என்னுடைய பெற்றோர் என்ன கொடுத்தார்கள் என்று பார்ப்போம். மூடு படிந்த 2 துண்டு ரொட்டி. ஓ, என் கரப்பான் தோழர்கள், இதை முயற்சி செய்வோம். எனக்கு மிகவும் பசிக்கிறது. என்ன ஒரு கரப்பான்? அது பயங்கரம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஓ இல்லை, அது ஒரு கரப்பானா? வாவ், இது வேலை செய்ததா? இப்போது அவர்களின் அனைத்து உணவும் எனது. அருமை. எனக்கு சாப்பிட சுவையாக இருக்கட்டும். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இந்த பர்கர் அற்புதமாக இருக்கிறது. ஓ நன்றி என் சிறிய நண்பர்களே, நீங்கள் சிறந்தவர்கள். எனக்கு தோன்றுகிறது அனைவரும் தயாராக உள்ளனர். இந்த முறை பேபி பிரிட்னி என்ன விரும்புகிறாள்? பிரிட்னி, வா, எங்களுக்கு காட்டு. எனக்கு ஒரு பர்கர் வேண்டும். நீ எனக்கு ஒன்று செய்யவா? அதை விட எளிதாக இருக்க முடியாது. ஹே, உன் பல்லை என் மேல் காட்டாதே. ஓ, நீ என்னை கிண்டல் செய்ய முடிவு செய்தாய், முட்டாள் ஜாம்பி. என்னை பயப்படு, மரணமடையவனே. இந்த பன் மிகவும் மோசமாக இருக்கிறது. சிவப்பு நிறமுடையது மிகவும் நல்லது. கருப்பு பன் குளிர்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. ஒரு தோல் எனக்கு அதற்கு தேவையில்லை. ஜாம்பி, நீ கொஞ்சம் கவனமாக இருக்க முடியுமா? ஓ சரி, அங்கே என்ன இருக்கிறது? கொஞ்சம் பூண்டு. வாம்பயர், உனக்கு இது வேண்டுமா? நீ வித்தியாசமாக பதிலளிக்கிறாய். சரி, எங்கே என் பன்? ஆஹா, இது எனக்கு தேவைப்படும். சரியானது. அழுகிய மணமும் அழகான பச்சை நிறமும். புதன்கிழமை பாரு. வாம்பயர், உனக்கு இது பிடிக்கிறதா? ஓ, உங்களுக்கு எதுவும் புரியவில்லை. எனக்கு காய்கறிகள் தேவை. அவற்றை நறுக்குவோம். நான் நீண்ட நேரமாக நிலத்தடியில் இருந்தேன். ஓ, என் கைகள். ஓ மன்னிக்கவும் வாம்பயர். ஓ வென்ஸ்டே, என்னை கொல்லாதே. நான் மிகவும் மன்னிக்கிறேன். இது எல்லாம் இரத்தத்திற்காக. சரி, சமையல் செய்ய நேரமாகிவிட்டது. எனக்கு இந்த சாலட் வேண்டும். இது சிறந்தது. ஜாம்பி நகர் அவர்களை பயமுறுத்துவது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. சரி, கொஞ்சம் சாலட், கொஞ்சம் தக்காளி மற்றும் நிச்சயமாக சரியான பற்றி. இதற்கு ஒரு வடிவம் கொடுக்க வேண்டும்.
மேலும் நமக்கு சில சீஸ் தேவை. அதை நான் செய்வேன். ஸ்டீவ், அதை பாருங்கள். ஓ வணக்கம் பழைய நண்பா. என் பர்கரில் கண்கள் அருமையாக இருக்கும். ஓ வைக்கலாம். எனக்கு சுவை தேவை. சரி, நாம் மிளகாய் சேர்க்க போகிறோம். ஆம், பாருங்கள், இது கொம்புகளும் ஆகும். கூல். இப்போது நான் உங்களுக்கு உண்மையில் குளிர்ச்சியான ஒன்றை காட்டுகிறேன். என் பலகை எங்கே? இங்கே. இதில் ஒரு நிலக்கரி வைத்து அதை 1000 வோல்ட் மின்சாரம் கொடுக்கிறோம். உங்கள் கண்ணாடிகளை அணிய மறக்காதீர்கள். ஆமாம், கட்லெட் வேகமாக சமைக்க சரியான சூழல். ஓ, இது மிகவும் வலிமையானது. ஆனால் நாங்கள் முடித்து விட்டோம். எல்லாவற்றையும் பர்கரில் வைக்கிறோம். நான் சீராக இருக்கிறேன். நீ சால்வது உறுதியா வென்ஸ்டே? ஓ, அது குளிர்ந்திருக்கிறது. ஹே, ஓ, அது மிகவும் வலிமையானது. இனி எனக்கு கட்டணம் செலுத்த வேண்டாம். நான் சரியாக இருக்கிறேன். ஓ, அது நன்றாகவே தெரிகிறது என்று நினைக்கிறேன். அதை அங்கேயே வைக்கலாம். மற்றும் நாங்கள் ஒரு ரகசிய பொருளை சேர்க்க போகிறோம். ஓ ஆம், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். சரி, குழந்தைக்காக எல்லாம். அது பயங்கரமா இருக்கிறது. நான் பழைய நல்ல கேட்சப்பை பயன்படுத்துவேன். அது உங்களின் அறியப்படாத வைரஸ்களை விட ருசிகரமாக இருக்கும். ஆம், நான் கொஞ்சம் கவனம் சிதறி இருக்கிறேன். உண்மையில் நான் அதை அலங்காரத்திற்காக தேவைப்படுகிறது. இங்கே கண்கள் உள்ளன. மேலும் எனக்கு ஒரு அற்புதமான சிலந்தி பர்கர் கிடைத்தது. பேபி பிரிட்னி, நீ தொடங்கலாம். ஓ ஓ அது என்ன? ஓ என் கடவுளே, ஜாம்பி எனக்கு ஒரு கை கொடுக்க முடிவு செய்தது. அவனுக்கு அது பிடிக்கவில்லை. நான் அதை என் ஆன்மா படுக்கையில திருப்பி வைக்கிறேன். அடுத்தது என்ன? இது மிகவும் அழகாக தெரிகிறது. நான் விரைவில் இதை முயற்சிக்க வேண்டும். ஓ, ஏன் இது இவ்வளவு விசித்திரமாக சுவைக்கிறது? அதில் கச்சா பட்டி இருந்ததா? ஓ இல்லை, இது அருவருப்பாக இருக்கிறது. ஓ ஓ புதன்கிழமையின் பர்கர் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன். சரி, இந்த சிறிய கால்பதம் முயற்சிப்போம். சிப்ஸ் நல்லது. பர்கர் அது ரொம்ப சுவையாக இருக்கிறது. வெற்றியாளர் வென்ஸ்டே. ஆம், நான் வெல்ல போகிறேன் என்று தெரிந்தது. ஓ, அது பயங்கரமாக இருக்கிறது. என் முடி. அதை சரி செய்ய வேண்டும். என்னை நகையாடுவதை நிறுத்துங்கள். இந்த சுற்றில எனக்கு கேக் வேண்டும். என்ன? நான் தோற்றுவிட்டேன். செய்வேன். புதிய இரத்தம் நான் செய்வேன். எளிது. என் தலை எங்கோ போய்விட்டது. புதன்கிழமை. ஓ பரவாயில்லை, நான் தொடங்க போகிறேன். என் கேக்கிற்கான ஒரு மேல் தோலை செய்ய வேண்டும். எனக்கு சில முட்டைகள் தேவை. என் பொம்மைகளோட விளையாட கூடாது அப்படின்னு எத்தனை முறை சொன்னேன். அதை நிறுத்து. ஓ, உனக்காக ஏதோ இருக்குது. இது ஒரு சிறப்பு டிராம்போலின். இவன் ரொம்ப அழகாக இருக்கிறான். நான் சொல்ல வர்றது அது அருவருப்பாக இருக்குது. சமையலுக்கு திரும்புவோம். கொஞ்சம் மாவு சேர்க்க வேண்டும். இது மிகவும் அதிகம். வெளியே போ. ஓ, அது என்ன சொன்னேன் கேள்விப்பட்டாயா? நான் உன்னை சாப்பிட போகிறேன். புதன்கிழமை. அது என்ன? பரவாயில்லை, நான் எங்கே இருந்தேன்? சரி, பால் ஊற்றுகிறேன். அதற்கு பிறகு எனக்கு ஒரு ரோஜா தேவை. இது எல்லாவற்றையும் கருப்பாக வரைய உதவும். அதை நன்றாக கலக்கி அச்சுகளில் ஊற்றுவோம். இப்போது அதை சுட்டு எடுக்க நேரம். நான் அதை வைத்திருக்கிறேன். ஒரு நிமிடம் காத்திருங்கள். உண்மையான சமையல் என்ன என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். எனது பிடித்த அம்மாவிடமிருந்து நான் பெற்ற ஒரு வாம்பயர் சமையல் புத்தகம் உள்ளது. இப்போது சரியான சமையல் முறையை கண்டுபிடிப்போம். சரி, தொடங்குவோம். முட்டைகளை ஒரு கிண்ணத்தில் உடைக்கிறோம். அப்புறம் சரி, முதலில் என் மேக்கப்பை சரி செய்ய போகிறேன். கொஞ்சம் மாவு, பால் மற்றும் சிவப்பு நிறமூச்சு. இதை நன்றாக கலக்குவோம். இதை மிக விரைவாக செய்ய வேண்டும், ஏனெனில் இன்னும் நிறைய செய்ய வேண்டியுள்ளது. விஸ்க் சிறப்பாக வேலை செய்தது. சரி, தொடர்வோம். அதை அச்சில் விட்டு பேக்கிங் செய்ய வைக்கிறேன். வாவ், இது ஒரு வாம்பயர் புத்தகம். இதில் ஏதாவது பயனுள்ளதா?
இது மிகவும் சிக்கலானது. அஃப், நான் இதை எதுவும் புரிந்து கொள்ளவில்லை. நான் இதை பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆம், நாங்கள் குறும்பை செய்ய போகிறோம். பின்னர் நான் உப்பும் சர்க்கரையும் சேர்க்க போகிறேன். இப்பொழுது எனது பிடித்த பகுதி என்ன? ஜாம்பி வாம்பயருக்கு என்ன பிரச்சனை? ஓ என் கடவுளே! ஹோலி மோலி, எனக்கு தெரியவில்லை. உன்னை என்ன செய்ய சொல்கிறாய்? சரி, அதை கட்டிவிடு. நீ என்ன செய்தாய்? என்னை அவிழ்த்து விடு. ஓச், இதை யார் செய்தது? இப்போது யாருடைய இரத்தத்தை நான் குடிக்கிறேன்? அஃப், சரி, நான் சமைப்பதை தொடர்கிறேன். கேக்கின் மேல் கிரீம் வைக்கலாம். ஓ, மன்னிக்கவும், நான் சுவைக்கலாமா? நான் பணம் கொடுக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, வெறும் $1. இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். இது நல்லதாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஓ, இந்த ஜாம்பிகள் ஸ்ட்ராபெரி சுவை ரத்தம் என் கேக்கிற்கு சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மற்றும் ஒரு சிறிய துளை. இது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. மற்றும் கேக்கின் மேல் முழுவதும் ஊற்றுகிறேன். அந்த இரத்தம் சொட்டுவது, ஓ அது அற்புதமாக இருக்கிறது. சிறிது அலங்காரம் போடுவோம். என் அழகான வவ்வால் கேக் தயாராக உள்ளது. இது மிகவும் அருவருப்பாக உள்ளது. நான் உங்களுக்கு ஒரு பயங்கரமாக அற்புதமான கேக் காட்டப் போகிறேன். கருப்பு கேக்குகள் உண்மையில் ருசிகரமாக உள்ளன. எனக்கு சில கிரீம் கிடைத்தது. நான் அதை ஸ்பேடுலாவால் சமமாக்கப் போகிறேன். எனக்கு சில எலும்புகள் தேவை. ஆம், அவை என் கைப்பையில் உள்ளன. அருமை! ஆஹா, என்ன அற்புதமான மனம்! எலும்புகளை அடுக்குகிறேன். இரண்டாவது அடுக்கு சிலந்திகளை கொண்டிருக்கும். மான்ட்ராய் படுக்கையின் கீழே இருக்கும் ஒரு பிசாசை போல இருக்கும். என் அற்புதமான கேக் தயாராக உள்ளது. எங்கே எலும்பு? ஜாம்பி, நான் உன்னிடம் பைரானாக்களை விடுவிக்கிறேன். எனக்கு எலும்பு கொடு. அருவருப்பானது. ஹோப்ஸ், நான் அந்த எலும்பை குழந்தையின் கேக்கில் எப்படி வைக்கப் போகிறேன்? அம்மா, சரி, அவ கவனிக்க மாட்டாளா? கேக்குகள் தயார், அதனால் சுவைக்க தொடங்கலாம். ஜாம்பி, நீ எதுவும் செய்யலையா? ஓ இல்ல, காத்துரு, நான் எல்லாத்தையும் செய்வேன். நான் அதை சேர்த்துட்டு நான் உலர்ந்த ரொட்டி. சிறிது இதை சேர்த்து. ஓ ஆமா, ஓ கொஞ்சம் சர்ப். நான் முடியும் என்று நினைக்கிறேன். இது உண்மையில் தயாராக இருக்கிறது என்று நினைக்கிறேன். வாங்க. ஆஹா, கேக்குகள் தயார். ஓ, அது என்ன? ஓ, அதை சாப்பிட விரும்பவில்லை. ஆனால் நான் அதை முயற்சிக்க வேண்டும். இதை சாப்பிட்ட பிறகு நான் ஜாம்பி ஆகிவிடக் கூடாது என்று நம்புகிறேன். ஒரு கடி. ஹே யூ, இல்லை இல்லை இல்லை, நான் முடியாது. ஓ இல்லை. அடுத்தது. ஓ இல்லை, இந்த குக்கி ஏன் இவ்வளவு பிசுபிசுப்பாக இருக்கிறது? ஓ, நான் முடியாது. இந்த சிவப்பு கேக்க முயற்சிக்கிறேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. அத பாருங்கள், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. சரி, இது நிச்சயமாக வெற்றியாளர். ஓஹோ இல்லை மகனே. ஓ, இப்போது சிறிய பிரிட்னி என்ன விரும்புவாள்? எனக்கு ஒரு மில்க் ஷேக் வேண்டும். இது ஒரு சுலபமான விஷயம். நான் இதை பற்றி யோசிக்க வேண்டும். ஓ, நான் யோசிக்க முடியவில்லை. ஓ, எனவே நான் பசிக்கிறேன். என் பாலை தொட வேண்டாம். என்னிடமிருந்து ஒரு மிகவும் சுவையான மில்க் ஷேக் செய்முறை பிளெண்டரில் பால், பின்னர் சாக்லேட் ஐஸ்கிரீம் மற்றும் நிறத்திற்காக சில ஆக்டிவேட்டட் சார்கோல் மாத்திரைகள். ஆம், இவை நசுக்கப்பட வேண்டும். இதை செய்யலாம். என்ன? மீதமுள்ள கலவையில் இதை சேர்ப்போம். அருமை! இப்போது இதை கலக்குவோம். ஜாம்பி, வெளியே போ. நான் ஏற்கனவே ஒரு பேனத்தை தயாரித்து விட்டேன். அதில் ஊற்றி மேலே கொஞ்சம் விப்ட் கிரீம், ஸ்ட்ரா மணின் கொஞ்சம் லிகரிஸ் வைக்கிறேன். இது என் காக்டெயிலுக்கு சரியானது. சுவையை அதிகரிக்க சில ஸ்ட்ராபெரி சிரப். முடிந்தது. என்னை வாழ்த்துங்கள், நான் ஒரு மேதை.
என் காக்டெயில் கண்டிப்பாக சிறந்ததாக இருக்கும். நாங்கள் சாக்லேட் சீரப் சேர்ப்போம் மற்றும் என் பிடித்த கண்ணாடியை அதில் மூழ்கடிப்போம். அதை பாருங்கள். ஆமாம், சரி. இரத்தம் போல சிரப் சொட்டுவது பாருங்கள். இப்போது ஸ்மூத்தி செய்வதற்கு போகலாம். நாம் சில தர்பூசணியை பிளெண்டரில் போடுவோம் மற்றும் சில சிவப்பு மிளகாய், தக்காளி கூட தேவையற்றது அல்ல. சரி, இதை கலக்குவோம். அது எங்க கண்ணாடியில ஊற்றி மேலே சில கிரீம் சேர்க்கவும். கருப்பு நிற ஸ்பிரிங்கிள்ஸ் எப்போதும் அதிகமாக இருக்காது. இந்த ஜெல்லி படுக்கை மிகவும் அழகாக இருக்கிறது. அதை கண்ணாடிக்குள்ள அனுப்புவோம். மற்றும் ஒரு ஸ்ட்ரா. சரியான வாம்பயர் காக்டெயில் தயாராக உள்ளது. என்ன சொல்கிறீர்கள்? ஜாம்பி, வாருங்கள். ஓ ஓ சரி, இது எப்படி திறக்கிறது? சரி, இதை இல்லாமலே நான் மேலாண்மை செய்ய முடியும். எனக்கு தேவையானது ஒரு கண்ணாடி மற்றும் சில ஸ்ப்ரைட். அட, அத பாருங்கள். அதை ஊற்றுவோம். சரி, தவறவிடக்கூடாது. இப்போது ஒரு ஸ்கூப் பச்சை ஐஸ்கிரீம். உள்ள போ. சரியானது. இப்போது நான் சில ஸ்ட்ராபெரி சிரப் பயன்படுத்த போகிறேன். ஏன் என்று தெரியவில்லை, ஆனால் பரவாயில்லை. மார்மலேட் மூளைகள் மிகவும் சுவையாக இருக்கின்றன, ஆனால் உண்மையான தேநீர் சிறந்தது. ஒரு ஸ்ட்ரா மற்றும் நாங்கள் அதை சில புழுக்களால் அலங்கரிக்க போகிறோம். அப்படியா? எல்லாரும் தயாரா? போகலாம். வாங்க. வாவ், எல்லா காக்டெயில்களும் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கின்றன. நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். இது ருசியாக இருக்கிறது. அரிச்சியமாக என்ன இருக்கிறது இங்கே? இது கருப்பா? அருவருப்பு. பிளே, நான் அதை கஷ்டமாக விழுங்கினேன். இல்லை இல்லை, இது கண்டிப்பாக இல்லை. வாவ், இது மிகவும் பெரியதும் கனமானதுமாக இருக்கிறது. நான் நம்புகிறேன் இது உண்மையில் நல்லதாக இருக்கும். ஏய், இது அருவருப்பாக இருக்கிறது. சரி, ஜாம்பி வெற்றி பெறுகிறது. இல்லை, என்ன? அவள் என்னை தேர்ந்தெடுத்தாள். என்னை? ஓ, வா. நான் கண்டிப்பாக அதிர்ஷ்டசாலி. வாங்க மெஷின், என்னை ஏமாற்ற வேண்டாம். எனக்கு சுவையான வேலை வேண்டும். ஸ்கிட்டில்ஸ். ஆம், இன்று அதிர்ஷ்டம் என்னோடு உள்ளது. நானும் அதிர்ஷ்டசாலி ஆக வேண்டும். மியாவை ஆப்பிள் கொண்டது. நீலி புறாச்சா. என்ன? பூனை உணவு. இதுவே நான் எதிலே இருக்கின்ற திரை பெறலாம். உனக்கு சரியானதுதான் ஜெனிஃபர். ஓ இல்லை, நான் எனது சுவையான உணவுகளை பெறுவேன். வாவ், மாயப்பிண்டம். இப்போது அதை முதலில் நானே சொடுக்கு. ஷூம், என்ன நடக்கிறது? மற்றும் இதோ என் விருந்தினர்கள். உங்க சந்தேஷனுக்கு உங்களை வரவேற்கும் போது மகிழ்ச்சி. அப்படின்னா பொத்தானை அழுத்த அறிக்கையாகும். ஹூரே, இனி எனக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டம் கிட்டும். நான் ஆரஞ்சு ஒன்றை கிளிக் செய்ய பெரிய விரும்புகிறேன். தேர்வு. ஜெனிபர், ஸ்கோர் போர்ட் என்ன சொல்கிறது? அது நூடல்லா. ஆம், உங்களுக்கு அதிர்ஷ்டம். ஏனெனில் எனக்கு முழு பக்கெட்டின் நூடல்லா இருக்கிறது மற்றும் அதெல்லாம் உங்களுக்கே ஜெனிபர். இதன் வாசனை மிக்க சுவையாக உள்ளது. இதனுடல்லா இந்த சுவையை மற்ற எதையுடனும் குழப்ப மாட்டேன். கொஞ்சம் கூடவும் காமெடிக்காரன். நெஞ்ச கதக்காது. உங்களுக்கு எப்படி தனிச்சோதனை வேண்டுமோ அப்படியெல்லாம். கடைசி துளி எல்லாம். ஓ, அவோ, என்னோட தலைக்கு ஏதோ விழுந்துச்சு. ஆமா, இது நுடலா இருந்த பக்கெட் மாதிரி இருக்கே. நுடலா முடிஞ்சதுன்னு ஒரு அறிகுறியா போற மாதிரி. இதே மாதிரி ருசிகரமான ஒரு விஷயம் அதிர்ஷ்டசாலி ஜெனிபருக்கு கிடைச்சால் எனக்கு கண்டிப்பா அதிர்ஷ்டம் இருக்கும். சரி, நீ சரியா மியா? உனக்கு மார்ஷ்மெல்லோஸ் கிடைக்கும். எனக்கு ஒரு பெரிய ஃபைல் இருக்குது, அதனால உனக்கு இருக்கியதாக சாய் இருக்கும். மார்ஷ்மெல்லோக்களின் மழை. நான் என் வாயில் ஒரு மார்ஷ்மெல்லோ பிடிக்க போகிறேன். அது வேலை செய்தது. வாவ், எனக்கு ஒரு அருமையான யோசனை வந்தது. ஜெனிஃபர், உன் கன்னத்தை தயார் பண்ணிக்கொள்ளு. நீ என்ன செய்கிறாய்? வா, கத்தாதே. நீங்களே நீதிபதி ஆகுங்கள். நூடெல்லா இல்லாம மார்ஷ்மெல்லோவா? சவெங், ருசியா. நீங்கள் ஒரு சிறந்த திட்டத்தை உருவாக்கினீர்கள். வாவ், மியாவிடம் ஒரு முழு பெட்டி மார்ஷ்மெல்லோஸ் இருக்கிறது. அவள் அதை எனக்கு பகிர்ந்தால் சந்தோஷமாக இருக்கும். மியா, வணக்கம். நீண்ட நாட்களாச்சு. நான் ஒரு மார்ஷ்மெல்லோ வாங்கலாமா? உனக்கு மார்ஷ்மெல்லோவுகள் வேண்டுமா? ஏன் இல்லை, இதோ. மியா, நீ என்ன செய்கிறாய்? நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போவதில்லை. இவை எனது, அதாவது நான் அதையெல்லாம் சாப்பிடுவேன். பேராசை.
எனக்கு என் சொந்த மார்ஷ்மெல்லோஸ் இருக்கிறது. இந்த பொத்தான் அழுத்தப்பட்டு விட்டது. அவற்றை என்னிடம் எரியுங்கள் கிளவுன். உங்களை பாழாக்க விரும்பவில்லை, ஆனால் அது மார்ஷ்மெல்லோஸ் அல்ல. என்ன இது? என் தலை! கவனமாக இருங்கள். இவை சிறிய மென்மையான மார்ஷ்மெல்லோஸ் இல்லை. கழிவறை காகிதம். சரி, இது மியாவை மொக்கையிட ஒரு சிறந்த வாய்ப்பு. இப்போது அவள் எப்படி தவறாக நடக்கிறாள் என்பதை தெரிந்து கொள்வாள். ஓ, ஏன்? என்ன நடக்கிறது? இது கழிப்பறை காகிதமா? என்னை மாசு பண்ணியிருக்கிறது. லாபத்தினால் உங்கள் நல்லவற்றை பார்த்துக் கொள்ள வேண்டும். மிகவும் நல்லது. இப்போது நான் முழுவதும் இதில் விழுந்து விட்டேன். நான் ஒயிட்டி விரைவாக முடிந்தால் ஒரு ஷவர் எடுக்க விரும்புகிறேன். கிடையாது செல்லமே, நீங்களும் பொத்தான்களும் மற்றும். சரி, அதை நானும் ஒரே நேரத்துல ரெண்டையும் அழுத்துறேன். உதவும் சிறந்த தீர்வு. தேனோட மோச்சா. ஓ ஆம் மியா, இது அற்புதமாக இருக்கும். மூடியை உதறிவிட்டு தொடங்கலாம். ஓ, என்னுடைய தலையில் ஏதோ ஊற்றப்படுத்தப்பட்டுள்ளது. இது மிகவும் இனிப்பு நிறைவாக இருக்கிறது. இது தேன். எனக்கு தேன் மிகவும் பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. அசையாத. ஓ ஆம், இப்போது என் மீது ஏதோ பொழிகிறது. ஏதோ வெள்ளை. இது பனியா? அது போல தெரியவில்லை. ஒரு பூ. சரியா, சுவை உணருங்கள். அப்போ நான் என்ன அனுபவிக்கணும் என நீ என்ன நினைக்கிற? எனக்கு தெரியல மியா. பல நீ அற்புதமா இருக்கிற. நீ வீதி விளக்கு போல ஜொலிக்கிற. குறைவான சொல்கள், அதிகமான செயல்கள். ஜெனிபர், இந்த வெள்ளையில் மிதந்த பிங்க் பட்டன் ஆபத்தற்றது போல் தோன்றுகிறது. அது உங்களை குறிஞ்சி யூனிகார்ன் வளையல்களை கொண்டு வந்தது. வாழ்த்துக்கள். நான் அவற்றை ஏற்கனவே சுவைக்கிறேன். சரி, அதை நினைச்சு உன்னை வேதனைப்படுத்த வேண்டாம். வாய பெருசா தர ஜெனிஃபர். ருசியானது. பிஜா நவுசன் அலசி அனுபவிச்சுக்கலன. அதிர்ஷ்டம் எந்த நேரத்திலும் மாறிவிடலாம். ஆஹா, எனக்கு தெரியும். என்னிடம் நடலா வாளி இருக்கிறது. அதுல நீங்கள் மோதிரங்களை சேகரிக்கலாம். இதன் மூலம் அவற்றை சாப்பிடுவது மிகவும் வசதியாக இருக்கும். மிகவும் நல்லது. நீங்கள் மொத்தமாக கை நின்று எடுக்கலாம். சுவையாக இருக்கிறது. தினமும் இது போல இருந்தால் எப்படி இருக்கும்? ஆனால் ஜெனிஃபர், நீங்கள் சமர்ஷியாக இருக்கிறீங்க. ஜாய் நேசி முயற்சி. அது என்ன பகிர்ச்சா இருக்க? நீங்க ஏதோ ஒண்ணு சேர்க்கணும். நீ இப்போ என்ன செய்கிறாய்? ஓ, நீர்க்காலை பால் எடுத்துக்கொண்டிருக்கிறாய். பால் இல்லாமல் ஒரு உலர்ந்த காலை உணவு என்ன? மிகவும் புத்திசாலித்தனம் ஜெனிபர். அப்படியா? இப்போது நிறையவே நல்லது. பக்கெட்டை நீர்நிலை கீழே வைப்பேன். பால் சேகரிக்கும் போது அதை மென்று கொள்வீர்கள். சுவையாக இருக்கிறது. ஹே, காமெடி. என்னை பற்றி என்ன? பாருங்கள், நான் பட்டனை அழுத்தினேன். சுவையான பொருளை எறிந்து விடுங்கள். அருணாசியாப்பட விரும்பலையா? பட் நாய்களின் உணவை சுவையா கூற முடியாது. ஆனால் அது ஆர்வம் உள்ளதாக இருக்கும். என்ன ஒரு நாற்றம்! இதை பற்றி திரைட்டேன் இல்லை. போதும் போதும், இப்போது போதும். நான் இனிய நீங்கள் வைக்கிற விளையாட்டுகளை விளையாட விரும்பவில்லை. பத்திரிகையை நிறுத்து. மியா, நீ புடியில் உள்ளவரை எனது நியமங்கள் கீழ்ப்புறப்படுகின்றன. நான் இங்கிருந்து வெளியேறிய பிறகு நீ விலகி இருக்கணும். ஆஹா மியா, எவ்வளவு அதிர்ஷ்டசாலி. பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஆனால் பார்க்க நேரமில்லை. நான் பட்டன்களை அழுத்துகிறேன். இன்று நான் அதிர்ஷ்டம் உள்ளவளாக இருக்கிறேன். எனவே உடன்பட்டியா 2 பட்டன்களை அழுத்துகிறேன். துணிச்சலான முடிவு. மேலும் ஒவ்வொரு துணிச்சலான முடிவும் அது முடிவுகளை கொண்டிருக்கிறது. என் பிடித்த கூட்டணி திரையில் உள்ளது. முட்டைகளில் இருந்து தொடங்கலாம். அரக்கா, இரக்களா? இதோ நண்பா. கற்களா? இல்ல, இவை கச்சா முட்டைகள். ஓ, இந்த விளம்பரத்தை பார்த்தா புரியுது. நம்ம கெட்ட நேரம். வா ஜெனிபர், உனக்கு இப்போ நல்லா தான் இருக்கா? நினைவிருப்பேன், நீ 2 பொத்தான்களை அழுத்தின. அதுவும் போதவில்லையா? அடி இறக்கைகள், முழு தொகுப்பு. ஆம், என் அதிர்ஷ்டமே என்னை எதிர்த்து திரும்பி விட்டது. இப்போது நான் ஒரு கோழியிடம் போன்று ஆகிவிட்டேன். நீங்கள் என்னை இப்படி ஆக்கினீர்கள். கௌதவமே, பட்டு பூஞ்சை உன்ன மீது மிக செலுத்துகிறது. ஜெனிஃபர், உன்னை பாருங்கள். எதுக்காக பொத்தானை அழுத்து மியா சொல்லுங்க. நல்லவேளை, எந்த பொத்தானை அழுத்துறது? சரி, இதை பயன்படுத்துகிறேன். வாவ், அதன ஒரு அதிர்ஷ்டம். த பாஸ்கோ. மியா, உறுதி செய்து கைப்பிடி. உன் வாயை திறக்காததுதான் நல்லது. சரி, ஆலோசனைக்கு நன்றி. என்ன மேல் சாஸ் ஊற்றாம இருக்கலாம். அவையே விதிகள் மியா. எனவே நம்மால் பொறுமையாக இருக்க வேண்டும். நீங்கள் அது முடிவடைய பார்க்க வேண்டியதுதான். ஓ, அதுதானே. ஓ, இன்னும் என் வாய்க்குள் வந்துட்டது. நான் எரிகிறேன். அந்த ஜாக்கர் தான் தீப்பிடித்துக் கொண்டு விட்டது. உதவி. மக்கள் மீது டாபாஸ்கோ சாஸ் ஊற்ற வேண்டியவன் இல்லை. அப்படியானால் சரி மியா, நான் உனக்கு உதவுவேன். நான் ஒரு நாற்காலியை அணிவிப்பேன். இப்போது நான் ஒரு உண்மையான தீயணைப்பு வீரரை போல இருக்கிறேன். இந்த சாம்பலின் அளவை அணிக்கும் நேரம். ஓ, நன்றி. இப்போது நான் நனைந்து விட்டேன், ஆனால் எவ்வித தீயும் இல்லை.
அருமையான வேலை. அதுவே சரி. என் மனதிற்கு இந்த சவாலை வெற்றிகரமாக அமைந்தது. ஹாய் பிபி. ஓ, சிப்பக்கம் கட்டுப்பூனை எங்களுக்கு சமையல் செய்கிறார். இல்லை, என்னை கொஞ்சம் சமைக்கிறார். ஹே, இது பூனை கூட எளிது. மியாவ். எனக்கு ஒரு சாதாரண குக்கி வேண்டும். அதை சின்ன துகள்களாக நசுக்க விட்டேன். மாறுகின்றோம். அதை எங்கள் வார்ப்பில் போடுகிறோம். சரி, நமக்கு கொஞ்சம் ஜெலடின் தேவை. காய்ச்சும் நீர்ல நீல நிறம். பீப், 2 சொட்டுகள். இது போதுமானது. போராக இருக்கிறது. இது உன் பழையதல்ல. ஹூ, நான் மனதை இழந்தேன். ஆமா. இங்கே வருகிறது வெம்மை. நான் மீன் பிடிக்கிறேன். ஓ, என்னப்பா, இது நம்முடைய மீன். உண்மையில் அதை சாப்பிட விரும்புகிறேன், ஆனால் நான் அதை ஜெல்லியில் வைத்தேன். ஒரு பார்வையா? அதை எடுத்துக்கோ. இது சரியாக வந்தது. நான் ஏற்கனவே ஒரு கேக் செய்துட்டேன். இனிமேல் அதை அலங்கரிக்க மட்டுமே உள்ளது. நாம் ஒரு வெளிப்படையான அச்சு எடுத்து அதில் பல்வித நிறங்களில் இருக்கும் சாக்லேட்டுகளை இடுகிறோம். இப்போது அனைத்தையும் உருக்கத்தோர் சிறு நெருப்பு வைக்கிறேன். நல்லதா? நான் மடத்தை மேலே எடுக்க வேண்டும் மற்றும் கேக்கின் சுற்றிலும் சாக்லேட்டை பறக்க பார்க்கவும். அற்புதம்! பரவாயில்லையா? இப்போது அலங்கரிக்கலாம். நான் மார்ஷ்மெலோஸை பயன்படுத்துவேன். கொஞ்சம் இங்கே, இங்கே, மேலும் நிச்சயமாக ஒரு வானவில். மார்ஷ்மெலோஸ்கள் முகிலை போல இருக்கின்றன. இப்போது நான் அவற்றை இவ்வாறு வைப்பேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எல்லா நுடல்லாவையும் கேக்கில் ஊற்றுகிறேன். மற்றும் கொஞ்சம் pancake. என் சகோதரி இதை விரும்புகிறாள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான் இதை செய்வதில் உங்களுக்கு பிடிக்குமா? ஷெஃப் கேட், நீங்களா இதை செய்தது? நானா? நான் எப்படி? சரி, நானே ஏசி சொல்லுவேன். வெண்டி அதை கவனிக்காதீர்கள் என நம்புகிறேன். எல்லாமே மிகவும் சுவையாக இருக்கின்றன. நான் இந்த கிட் கேட் கேக் மூலம் தொடங்க விரும்புகிறேன். இவ்வளவு இனிப்பாக இருக்கின்றன. ஆனா என்ன? ஒரு நிமிடம் காத்திரு. இல்ல, நான் அந்த டொனட்டை சாப்பிட மாட்டேன். அந்த வண்ண தோராயம் கேக் சாக்லேட்டில் செய்யப்பட்டுள்ளது. மேலும் கேக் உட்பட அற்புதமாக சுவைக்கிறது. அற்புதம்! எனக்கு இது பிடிக்கும். அது பெரியதாக இருக்கிறது. மார்மலேட் மீனை முயற்சி செய்வோம். ஆஹா, மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். கிளையையும் இதை நான் முன்பு முயற்சித்ததே இல்லை. வாவ், வெற்றியாளருக்கு வரவேற்கிறேன். அவளை காணுங்கள். சிறந்தது. சாண்டிஸ், எனக்கு உலகிலேயே ரொம்ப சுவையானதை தயார் செய்து கொடு. ஓ, ஷாக்டர். நீ என்ன செய்கிறாய்? என்னை சுற்றி செல்ல ஒரு கிண்ணம் வேண்டும். யார் அதை எடுத்து வருவார்கள்? மாறுவோம். ஹேக் உணவு. இது அற்புதம். அது சரியாக இருக்க வேண்டும். இல்லை, அங்கே செல்வோம். நல்லா. நான் இல்லை. வாருங்கள், வெட்டி எடுப்போம். ஆமா. குடும்பத்திற்கு தேவை இப்போது சிறிது சீஸ். அதிசயம்! எல்லாவற்றையும் சேகரித்து வணக்கம். இந்த ஐஸ்கிரீமை நான் திறக்க முடியலை. சாப்ஜாஸ், நீ எங்களுக்கு உதவுவாயா? கண்டிப்பாக.
இது மிகவும் குளிர்ச்சியானது. அவருக்கு நன்றி கூற வேண்டும். இதோ சில டாசிக் பால். இப்போது ஷீல் எந்த களி செய்ய தொடங்கலாம். இதுதான் ஆக போகிறது. அன்பானது சில ஐஸ்கிரீம் மற்றும் வால்பில்கள் மற்றும் மெல்லி சாக்லேட் சர்க்கரை மேலே நஸ் காண்டியுடன் தூவுவோம். அவை மிகவும் சுவையாக இருந்தன. பிபிக்கு என்ன? வெண்டிக்காக நான் உயரமான சாண்ட்விச்சை செய்ய இருக்கிறேன். ஒரு அடி டோஸ்ட், சில சீஸ், தக்காளி, ஹாம், ஒரு லெட்டூசில. என்னுடைய இந்த பீஃப் நிறைய எங்கே? நான் உறுதியாக அதை அங்கே வச்சேன். சரி, அடுத்ததுக்கு போகலாம். என்ன? என் ஹாம் எங்கே? இது மிகவும் விசித்திரமாயிருக்கிறது. ஆமாம், நான் இதை பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு பிடித்த ஹாம். நான் அடுத்து. ஆமாம், எனக்கு இதை தெரியும். சரி, செல்வோம். என் சரியான சாண்ட்விச்சை சேகரிப்பதற்கு. முடிந்து விட்டது. வெண்டி, நீங்கள் முயற்சி செய்யலாம். இது எனக்கு. நான் இதுவரை இவ்வளவு பெரிய சாண்ட்விச்சை பார்த்ததில்லை. இது மிகவும் சுவையாக உள்ளது. ஓ, செஃப் பூனை, இவை அழகாக இருக்கின்றன. ஈ, எவ்வளவு விகரமாக இருக்கிறது. இது டீனில் போட்ட மீன் போல சாவைக்கிறது. ஓ இல்ல, அப்போ இதை முயற்சித்து பார்ப்போம். என் விருப்பமான ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். அதுல நான் ஆச்சரியம் அடைந்தேன். நீதான் வெற்றியாளர் சகோதரா. உண்மையா? நான் வென்றேன். நான் மிகவும் முயன்றேன். எனக்கு ஒரு காக்டெயில் தயார் செய்யவும். அது இனித்தும் ருசியாகவும் இருக்க வேண்டும். அருமை. இது மிக எளிது. எனக்கு பால் வேண்டும். எனக்கு இதை மிகவும் பிடிக்கும். மியாவ், ஒரு சாசேஜ் மற்றும் எல்லாவற்றையும் கலந்து. அதுவே மிக விரைவாக உள்ளது. அதை எங்கள் கோப்பையில ஊற்றுகிறோம். அதை பாருங்கள், என் கண்கள் நிற்கின்றன. அதிர்ச்சி போல் அதை உள்ள வைக்கிறார். இதோ எங்கள் பழுப்புகளின். நான் இயற்கையான எலுமிச்சை சாற்றில் இருந்து ஒரு காக்டெயில் தயாரிக்கிறேன். அதை பிழிந்து விடுவோம் நேராக என் ஷேக்கருக்குள். இப்போது எனக்கு திராட்சை சுவை பாண்டா மற்றும் வெடிக்கும் திராட்சை சுவை கரமெல் தேவை. அனைத்து உட்பொருள்களையும் ஷேக்கரில் ஊற்றி அதை குலுக்கி. நீ சரியாக செய்தாய். எனக்கு தோன்றுகிறது எல்லாமும் தயாராக உள்ளது. அதை ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் ஊற்றி அதன் ஸ்ட்ராவை நுழைத்து மேலும் அதை எலுமிச்சையால் அலங்கரிக்கிறேன். கியூண்டின், வாருங்கள், நீங்கள் சமையல் தயாரிக்க வேண்டும். ஓ, எனக்கு சரியான யோசனை உண்டு. எனக்கு ஏதாவது சமைக்க தேவையில்லை. மெக்டொனால்ட்ஸ் அதை எனக்காக செய்வார்கள். அது எங்கே? அது என்ன? நீ பிரம்மாண்ட மூஞ்சூர் கூரியர் வேலை செய்கிறாயா? மாடல்ஸ், நன்றி, வணக்கம். தோல்வி கனவு. இங்கே எனது காக்டெயில்கள். ஒரு சாசேஜுடன். அது அருவருப்பானது. இதில் என்ன இருக்கிறது? இல்ல. என்ன நடக்குது? அது சிறந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. ஓ மை கோஷ். இது என்ன? ஐயோ, வெண்டி, நீ ஓகேவா? உடையை தயாரிப்பது. திபெட்டா. ஓ, நன்றி வெண்டி. நான் உன்னை காதலிக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவை? எனக்கு ஹாம்பர்கர் வேண்டும். இதோ
இதுதான். ஓ பர்கர் அருமை. நான் உங்களுக்கு ஒரு அழகான ஹாம்பேகர் செய்வேன். இதுக்கு இந்த பெரிய குழாய் தேவைப்படும். நான் கொத்தமல்லி இலை, பலவிதமான காய்கறிகள், அமைதி yellow என்று. சீஸ், இன்னும் பல காய்கறிகள் சேர்த்து பன் கொண்டு அனைத்தையும் மூடப்படும். அவர் என்ன செய்கிறார்? ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது. இதோ இது ஒரு மிகப்பெரிய ஹாம்பர்கர். முழு உணவின் மீது சாஸ் ஊற்ற வேண்டியுள்ளது. இது ரொம்ப சுவையாக இருக்கும். இன்னும் சாஸ் இருக்கணும். அது அற்புதமானது. நான் எனது சொந்தமாக ஒரு கைவினை பர்கரை செய்ய இருக்கிறேன். நாங்கள் சுவையான மற்றும் ஆரோக்கியமான பொருட்களை பயன்படுத்துவோம். உதாரணமாக பரங்கிக்காய் மற்றும் ஹாம்பர்கர் ஒன்றும் தொடர்பில்லாதவை போல தோன்றாது, ஆனால் இது மிக சிறந்த பன்களை உருவாக்கும். மீண்டும் அடுத்தது எனக்கு பத்திரிப்னா கூச்சி கீரை, கொஞ்சம் இலைகள். அது மிகுந்த ரசமான உணவாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக நமக்கு வைட்டமின்கள் தேவை. நிறைய வைட்டமின்கள், கேரட், மிளகாய் தோல் மற்றும் பல்வேறு வெஜிடபிள்ஸ் தேவை. இது ஒரு வெஜிடபிள் பட்டியாகும். ஆம், அழகாகவும் நம்ப முடியாதவாறு சுவையாகவும் இருக்கிறது. அதை எங்கள் பர்கரில் வைக்கின்றோம். கடைசி முடிவுகளை செய்யக்கூடிய நேரம் இது. உங்களிடம் என்ன நிலை? அப்பா, இது முட்டாள் போல் இருக்கு. ஆஹா, அதுவே சரி. நான் ஒரு இனிக்கும் பர்கரை செய்யலாம். ஒரு பீஸ் ஜவ்வை எடுத்து கட்லட் இடத்துல வைக்கிறேன். அப்படின்னு விடு. இப்போ மார்ஷ்மெலோக்களும் நிறைய மர்மலேடும். ஐயோ, இதுக்கு ஸ்ட்ராபெரி சாஸ் ஊத்துறேன். ஓடா, இது ருசியாக இருக்கிறது. இது அற்புதமா இருக்கும். மிக அழகான புர்கரை பெற்றோம். நிச்சயம் ஹனி, நாங்கள் தயார். வாவ், இது என்ன? நான் இந்த பர்கரை தொடங்கிவிடும் என்று நினைக்கிறேன். மிகவும் சுவையானதாக இருக்கிறது. மிகவும் ஆர்வமூட்டும். அதிசயம். இதை பற்றி தெரியுமா உங்களுக்கு? மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. இதை பார்ப்போம். இச்சிறிய ஒன்றை இது அருமையாக இருக்கும். நான் இதை சென்று முயற்சி செய்ய போகிறேன். ஆஹா, இது இனிமையாக வருகிறது. இதுதான் வெற்றியாளர். ஆமா, நான் ஜெயிச்சிட்டேன். நான் மிகவும் நன்றாக செய்தேன். Guys, இந்த அசாட்சியான விளையாட்டை பார்க்கவும். மிக்க மாசமான விளையாட்டு. கூகிள் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் மல்டிடூ ஸ்வோர்டு விளையாட்டை பதிவிறக்கி விளையாடுங்கள், மகிழுங்கள். மல்டிடூ ஸ்வோர்டுடன் நீ இப்போது என்ன விரும்புகிறாய்? எனக்கு சுவையான பிஸ்ஸா வேண்டும். Enough for a package. அல்லது ஆடுவேனா? யாக்கு. ஆனால் ஆடுவதை நிறுத்துவோம். வெள்ளை மிளகாய் தொடங்குவோம். நான் ஒரு மிகவும் சுவாரஸ்யமான பிசா செய்வேன். அது ஒரு எரிமலையாகும். எல்லாவற்றிற்கும் சாஸ் ஊற்றுங்கள். ஒரு கனமான பரப்பு. மிகவும் கவனமாக சில சீஸ் தூவது. கண்டிப்பா சில காளான். சரி, நிச்சயம் நமக்கு சில பெப்பரோனி வேண்டும். ஒரு பீட்சாவில் மிகவும் முக்கியமானது கொஞ்சம் காரம். டபாஸ்கோ காரம் சாஸ் ஒரு துளி சேர்ப்பேன். ஒரு துளி மட்டும். என் பீட்சா பொரியப்பட்டுள்ளது. அது என்ன? மிக அருமையாக மணக்கிறது. முதலில் நான் சீஸை துருவுவேன் என்று நினைக்கிறேன். நாம இது அதிகமாக வைத்துக் கொள்வோம். பீட்சாவில் உண்மையிலேயே நிறைய சீஸ் இருக்க வேண்டும். ஆஹா, சுவாரஸ்யமான சாஸ்.
அதை நானும் ஊற்றுகிறேன். சில சுவையூட்டிகள், இன்னும் கொஞ்சம், சில இலைகள். இதை ஓவனுக்கு எடுக்க வேண்டும். ஆஹா, இது மிகவும் அருமையாக இருக்கிறது. நன்றாக நறுமணம் வருகிறது. நன்றி. இப்போது நான் எனது தனி சின்னம் கொண்ட தர்பூசணி பிச்சாவை செய்ய போகிறேன். தர்பூசணிக்கு குறைவில்லாமல் பல வைட்டமின்கள் இருக்கின்றன. இது பிச்சாவின் அடியாக இருக்கும். நான் உடனடியாக அதை துண்டுகளாக வெட்ட உள்ளேன். அது ரொம்ப நல்லது. நான் ரொம்ப சுவையான கனி மற்றும் பழங்களையும் சேர்க்க போறேன். அதை வாழைப்பழம், கிவி, ஸ்ட்ராபெரி மற்றும் உலகின் அனைத்து பழங்களுடனும் அலங்கரிக்கிறேன். நாங்கள் தயாராக இருக்கிறோம். வாவ், மிகுந்த சுவையான பிஸ்ஸாக்கள். நான் இதை தொடங்கி விடுவேன். இது நன்றாக இழுக்கிறது. மிகவும் பழுக்கலானது. ஆமாம், சுவையானது. அடுத்த வரியை பார்க்கலாம். அல்ல, இவ்வளவு சீசா மற்றும் சாஸ். அது மிகவும் ருசிகரமான பீட்சா. சரி, கடைசியாக ஆனால் முக்கியமானது பழம் பீட்சா. இதுவே அடிச்சு வச்சிருக்குது. மிளன் பழம், வாழைப்பழம், ஜம்மு பழம். இதுவே வெற்றியாளன். சரி, எனக்கு இது போல ஒரு வானவில் வேண்டும். வானவில் என்ன அர்த்தம்? சரி, நான் ஒரு யோசனை வந்தது. நான் சிறப்பு பெயிண்ட் எடுப்பேன். இது மிகவும் சுவையாகவும் பல நிறங்களாகவும் இருக்கும். அதை மாவில் ஊற்றுவேன். என் பாருங்கள், பல நிற கலவக குழம்பு. ஓ, நான் ஒரு நிபுணன். ஓ வண்டா, நான் சற்று மயங்கியோரும். ஆனால் பார்த்துக் கொள்கிறேன். எனக்கு நிறைய பானங்கள் உள்ளன. சோடாக்களை பாருங்க. இப்ப கொஞ்சம் சர்க்கரை, நிறைய சர்க்கரை. சரியா, வெற்றுமையா எல்லாவற்றையும் கலக்கலாம். நல்லா இருக்குது. நாம் எங்க கலவைகளுக்குள்ளே ஊற்ற வேண்டும். அருமை. அந்த நிறமிகு அடுக்குகளை பாருங்கள். ஆஹா, வேலை செய்தது. இப்போது வெற்றி உருவாக்க வேண்டும். முழுவதுமாக உறைந்து விட்டதா? சரியான நேரம். பாருங்கள், நாம் ஜெல்லி இருக்கு. நல்லதனாக்குக. இப்படி நடக்காதே. நான் என்ன செய்ய வேண்டும்? வேலைக்கு வெளியேறுவோம். எனக்கு நிறமுடையமா இருக்கிறது. எனது முதல் வேலை அதை உருள்த்தி விரிப்பதே. நான் பலவிதமான நிறங்களில் கேக்குகளை பெறுவேன். நான் ஒன்றின் மேல் ஒன்றை வைத்து பார்க்கிறேன். சூப்பர், பல நிறங்களில் கேக்குகள் கிடைத்து விட்டது. இப்போது நமக்கு கிரீம் தேவையுள்ளது. நான் அதை மிகவும் அழகாக செய்வேன் மற்றும் கவனமாக ஒரு கேக்கை மற்றொன்றின் மீது வைப்பேன். சரி, இப்போது கேக்கின் முழுவதும் கிரீம் தேவை. வெள்ளை கேக் சலிப்பு அளிக்கின்றது. எனவே நான் அதை அலங்கரிக்க போறேன். நிறைய சர்க்கரை, நிறைய கேண்டி. இந்த லாலிபாப்ஸ்களை பாருங்கள். இது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த குழந்தை வானவில் வேண்டும் என்றால் அவளுக்கு அது கிடைக்கும். உன்னிடம் என்ன இருக்கிறது? ஆஹா, நான் என்ன செய்தேன் பாருங்கள். என் கையில் வண்ணமயமான ரெயின்போ ரோல் உள்ளது. அதை கிரீம் மற்றும் ஸ்ட்ராபெரிகள் கொண்டு அலங்கரிப்பேன்.
இது ஒரு சாண்ட்விச்சை போல இருக்கு. ஒரு இனிப்பான சாண்ட்விச். என் பேர குழந்தை இதை நிச்சயமாக விரும்புவாள். நான் என்ன கஜி கோருக்கிறேன் பாருங்கள். இது ஒரு கலை துணை. ஆமாம், இங்குள்ள எல்லாமே ரொம்ப சுவையானது, ரொம்ப சுவாரஸ்யமானது. இந்த பாட்டுல குலுங்குகிறது. இதுவும் ரொம்ப சுவையான ஜெல்லி. ஆமா, அப்படியா? நான் தொடரலாமா? இது என்னிடம் வாங்கிக் கொள்கிறேன். உள்ளே ஸ்ட்ராபெரி மற்றும் கிரீம் எனக்கு மிகவும் பிடித்து வருகிறது. இதையும் நாம பொப்ரபத்து பார்க்கலாம். இது கூகுள் பழம் மட்டுமே. எனக்கு வாழ்க்கையில தான் எல்லாம் வேண்டும். அது நம்ப முடியாது. அது என் வாயில் கரைந்து போகிறது. நிறுத்து தேவன். நல்லபடி இருக்கு, நல்லபடி இருக்கு. காணல் மழை சரியானதாக இருக்கும். கொஞ்ச நாள் ஆயிடு. நான் இதை சாப்பிட போது அதாவது கிடையாது. 10 முழுவதும் 10. கேள்வியிலும் பல போல் நேர்த்தியாய். ஐயோ, நான் தான் வெற்றியாளர். என்ன அழகான உடை. பாலரினா காபுசினோ. Não surpresa. Party. Chiri. Oh, sis. Pala. Tu vai logo salas montes. Ada nanak pore. அன்னார்வாக ஏதாவது நல்லது, ஏதாவது நல்லது. ஓ, ஒன்றுமில்லை. நான் அதிர்ஷ்டசாலி. ஓ, இதை கடிக்க வேண்டுமா? பாட்டி, அமைதியாக இருங்கள். நான் தொடங்குகிறேன். இங்கே என்ன இருக்கின்றது என்று பார்ப்போம். சுவாரஸ்யமானது. இது எப்படி சுவைக்குமோ என நான் ஆச்சரியப்படுகிறேன். செயலியை முடிக்க நேரம் வந்துவிட்டது. வாருங்கள். அப்படியா? வாய் வாய். உண்மையில் அது மிகவும் காரமாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருக்கிறது. எடுத்துக்கோங்க பாட்டி, உங்களது முறை. ஆஹா, எனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஓ, அதை கடிக்க வேண்டியதுதான். எனக்கு தோன்றுகிறது தீயின் அடையாளம் இருக்கலாம். ஓ, கடுமையாக எரிகிறது. நான் சீக்கிரம் குளிரச் செய்ய வேண்டும். ஓ, அது பயங்கரம். கொஞ்சம் பொறுங்க, எனக்கு அருகிலேயே காஃபி இருக்குது. ஆமாம், இப்போது அது மிகவும் எளிதானது என்பதையே ஒப்புக்கொள்கிறேன். நீ எனது மீட்பாளர். உன்னை கட்டி அணைக்க அனுமதிதா? இல்லை, நாம் அடுத்த உணவை பார்ப்போம். இது மிகவும் அழகாக இருக்கிறது. சரி, இந்த முறை எனக்கு அதிர்ஷ்டம். ஏன் எதுவும் இல்லை? நான் அப்படி விளையாட மாட்டேன். ஓ, ஓ, சரி, என்னவோ இருக்கட்டும். பாருங்கள், தொடங்குவோம். நீங்கள் முதல்வராக இருக்கிறீர்கள். என்னால் நிறமுள்ள பொருட்களை விரும்ப முடியாது. அங்கே ஒரு பாட்டிலில் வானவில் போல் இருக்கிறது. அது எனக்கு பிடிக்காது. அதை பற்றி நான் யோசனை செய்யவில்லை. என்னால் எதுவும் செய்ய முடியாது. உண்மையில் ருசி மோசமில்லை. ஓ, என் தோல். நான் நோய்வாய்ப்பட்டுள்ளேனா? ஆஹா, எத்தனை அழகாக இருக்கிறது. இப்போது என்னுடைய வரிசை. ஓ, தயவு செய்து வெளியே வாருங்கள். நான் அதை செய்ய போகிறேன். என்ன இரசிக்கத்தக்க சுவை. பாட்டி, ஆயனத்தில் உங்களை பாருங்கள். ஓ, வாவ், நான் ஸ்டைலிஷ். நன்றி பாலரினா காபுசினோ. சரி, இன்னும் கொஞ்சம் அனுப்பலாம். ஓ, ஆஃப், நீ எதுக்காக அதில் இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறாய்? அது ரொம்ப சுவையானது. ஓ, என்ன நடக்குது? ஓ, நான் ஒரு காமெடி கலைஞனா? பாட்டி, பாருங்களேன். ஓ, இல்லை, நான் உண்மையில கோமாளிதான். யாராவது எனக்கு உதவுங்கள். ஓ, வணக்கம். எழுந்திடு. சரி, ஆஹா, பார்க்கலாம். ஓ, அது இனிமை இல்லாதது. ஓ, நான் அதிர்ஷ்டசாலி. பெர்ஃபெக்ட்.
தவறவில்லை. ஓ, ஆ இல்ல, என்னை காத்துக்கொள். காத்திரு பேத்தி, நாங்கள் உன்னை நம்புகிறோம். இது வெறுமனே பயங்கரமா இருக்கு. உண்மையில நான் ஒரு சைவ சேரி. வேறு மாற்று இல்லை. அது வெறுப்புக்குரியது. இது என்ன? ஹே, நான் என்ன செய்கிறாய்? எல்லா இடங்களிலும் பாபராட்சி இருக்கிறார்கள். அதை எடுத்துக்கொள். அடுத்த முறை நல்லவராக இரு. உன் முறை வெட்னஸ்டே. எனக்கு ஒரு யோசனை உள்ளது. ஓ, நாம் சில மந்திரங்களை செய்ய போகிறோம். இது போன்ற ஒரு கட்டத்தை தேவைப்படும். அதற்கு மேல் இறைச்சியை வைப்பேன். இப்போது சில மின்சாரத்தை பயன்படுத்தலாம். இந்த மாமிசத் துண்டை வறுக்க போகிறோம். ஓ ஆம், இப்போது நாங்கள் அதை பரிமாறலாம். இது முற்றிலும் சிறந்தது. அதை மசாலா போட்டு சாப்பிட ஆரம்பிப்போம். முதல் கடி. ஓஹா, அதுவே அருமை. என்ன பொழுதுபோக்கான தாடி. வாங்கள பாப்போம். பார்ப்போம். ஓ, இது ரொம்ப ருசிகரமா தெரியுது. சரி, எதுவும் இல்லை. நான் இந்த கேக்கை முயற்சிக்கிறேன். இந்த முறை நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. அப்படியா? ஆரம்பிக்கலாம். நல்ல வாசனை வருது. ஓ பெண்களே, இது அற்புதமான கேக். என்னால அதை சாப்பிட முடியுமான்னு விரும்புறேன். அதை பருகுவோம். ஓ சிலையா, என்ன நடக்கிறது? அமைதியாயிரு. நான் இப்போது அதை கண்டுபிடிக்கிறேன். மன்னிக்கவும். இப்போது பாலரினா கபுசினோவின் வரிசை. ஆமாம், நிச்சயமாக. இதோ செல்லமே, இதோ பேரன். அக்கப்போச்சி, நான் இதை பற்றி எதையாவது செய்ய வேண்டும். என்ன செய்வது? எனக்கு தெரியும். முதலில் இதை சுத்தம் செய்வேன். இப்போது அதிகப்படியான கிரீமை அகற்றுகிறேன். அதுபோல சரியான வடிவத்தை தருகிறது. இது அதிகமாக மோசமாக இல்லை. ஆமாம், ஆனால் ஏதோ ஒன்று நீக்கப்பட்டுள்ளது. இது என்ன? காபி காட்டு பயரா? அதுவும் நகைச்சுவையாக இருக்கிறது. இதை நிச்சயமாக பயன்படுத்த முடியும். என் கோப்பையை இதனால் அலங்கரிக்கிறேன். அது வல்மானா அழகாக இருக்கிறது. எனக்கு அது பிடிக்கும். மேலும் ஒரு விஷயம். மிகவும் சரியா, நீரேறிய கிரீம். அதை சேர்த்தால் எல்லாமே அழகுதான். அதை மேலே சேர்க்கிறேன். நன்றி. இது நுரையாக செயல்படும். சரி, சரியானது. நன்றி. நீங்க கரெக்டா பண்றீங்க. இப்போது அதை சாப்பிடலாம். ஓ ஆம், இது மிகவும் ருசிகரமாக இருக்கிறது. ஆஹோ இல்ல, அவளுக்கு பிசாசு பிடித்தது போல தெரிகிறது. என் கடவுள். ஹாய், நான் முதலில் அதை திறக்கும் யார் என்று முடிவெடுக்கப் போகிறேன். வாங்க. ஐயோ இல்லை, அது மிகவும் மோசமாக இருக்கிறது. எளிதானது. ஓ, அது மட்டும்தான். நான் முடிச்சுட்டேன். நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. சரியாயிரு. இது எனது முறை. சரி பிடரியா, உங்களை எப்படி சமாளிக்கிறாரு நான் உங்களுக்கு காட்டுகிறேன். சரி, அதுதான் உன் முறை. சரி. ஓ இல்லை, அது சாத்தியமல்ல. நான் உண்மையில் பார்க்க விரும்பவில்லை. சரி, நான் உங்களை எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் எங்கு எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். நான் அங்கே செல்கிறேன். சரி, இதோ என் செருப்பு. சரி, இதுவே. இந்த வாழ்க்கைக்கு குட் பை சொல்லுங்கள். எனக்கு மேலும் செருப்புகள் தேவையாக உள்ளது. உண்மையில் எனக்கு ஒன்றை பெரியதாக வேண்டும். அது பெரியதாக இருக்கும். இங்கே வா. ஓ பேத்தி, ஏன் அழுகிறாய்?
அது வேண்டாம். அது வெறும் ஒரு கரப்பான் பூச்சி. நாங்கள் அவருக்கு உதவலாம். நான் அவருக்கு முதலுதவி மருத்துவ உதவியை வழங்கப் போகிறேன். நான் எந்த கருவி வைத்திருக்கிறேன்? ஆஹா, ஆம், அது அங்கே இருக்கின்றது. நன்றாக இருக்கிறது. நமது நோயாளி தயார். அனைவரும் கூடுதல் கவனம் கொள்க. என்ன? இதயம் துடிக்கவில்லை. ஆசுபத்திரிக்கு கலங்காதே பேரக்குழந்தையே. இந்த ஏழை உயிரை நான் காப்பாற்றுவேன். என்னுடைய ஏழை உயிரே. நெல்லை பாலரினா கப்புச்சினோ, கவலைப்படாதே. அவர் மிகவும் இளைஞராக இருந்தார். வெகுளிகள் மட்டும் மீதம் இருக்கின்றன. நான் அதை சாப்பிட போகிறேன். ஓ ஓ இல்ல, நீ அவனை சாப்பிடுகிறாய். அட, எனக்கும் இது பிடிக்கலை. நீ ஓகே தான் இருக்கியா? ஏய், உண்மையில் நாங்கள் இங்கே கொஞ்சம் பிஸியாக இருக்கிறோம். அந்த வாசனை கொஞ்சம் தாங்க முடியல. சரி, இந்த முறை நான் அதிர்ஷ்டசாலி. அப்படியா? வா, மீண்டும் போகலாம். அதிர்ஷ்டம் இல்லை, இதற்கு நம்பி இருந்தேன். அப்படி என்றால் பாலரினா கப்புச்சினோ தூங்குது. ஆனால் நான் இதை இப்போதே செய்யலாமா? உண்டானாலும் இன்னொரு நாளா? வாசனை மோசமாக இருக்கிறது. சரி, நான் முயற்சித்து பார்த்து விடுகிறேன். ஐஷ், அருவருக்கமான கிரீம். என்ன செய்யணும் எனக்கு தெரியும். கிரீம் எப்போதும் நிலையை காப்பாற்றும். இது நல்ல ஒருபடி உணவு. உன் முறை பாட்டி தொடங்கு. சரி, நன்றாக தெரியவில்லை. ஓ, விப்ட் கிரீம். ஹே, வாலரினா கப்புச்சினோ, உங்களது கிரீம் கொடுக்கலாமா? நன்றி, பேரக்கிளி. ஆரியா, இன்னும் ஒரு விஷயம் சேர்க்க வேண்டியது உள்ளது. என்னிடத்து கியாண்டு கிராம்புதிய பழங்கள் நிரம்பிய பை இருக்கிறது. இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அரே, என்ன நடக்கிறது? அமைதியாக இரு. உன் பாட்டியை நம்பு. நீ எதையுமே இப்போது நீயே பார்ப்பாய். முதலில் விப்ட் கிரீம் சேர்த்து விட்டு பிறகு சுத்தமான பழங்களை சேர்க்கிறேன். இது போல. இழுதழகை பாரு. ஒரு உண்மையான படைப்பூக்கம். ஓ சரி, நான் இதை முயற்சித்து பார்க்கிறேன். நான் எங்கே கடிக்க வேண்டும்? நீங்க என்ன அப்படின்னு என்ன கேட்டீங்களா? அது இன்னும் கேவலமா தான் இருக்கு. ஐயோ, ஓ, என் உடல் நலம் சரியில்லை போலும். ஓ இல்லை, என் கைப்பை இல்லை. ஓ, நான் முடித்து விட்டேன். தன்யவாத். பிரச்சனை இல்ல. ஆகா, இந்தா பார். ஓ இல்ல, அதை தூக்கி எறியலாம். ஓப்ஸ், மன்னிக்கவும். உங்களுக்கு ஒரு உணவு விருப்பம் வேணுமா? அது சரி.